ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ளூட்டோ எபிசோட் 10. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பிக்குது. 2022 பாட்டி அங்கே இருக்க திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க டிவியில் ஒரு நியூஸ் வருது. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வண்டியை பார்க்கும்போது பாட்டிக்கு செம்ம பயம். என்னது ஐயோட பைக், அது என்னது ஐயோட பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்னு சொல்ல, அதில் வந்தவங்க ஃபுல்லாக கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே பாட்டிக்கு பயம் வர கையில் இருக்க திங்ஸை அப்படியே தூக்கி கீழே போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அங்கே ஓம் தான் இருக்கா. ஓம் வேகமாக வந்து ஐ எங்கே இருக்க இங்கே வந்து பாருன்னு அவள் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு அவளும் அங்கேயே இருக்க ஐ வேகமாக வரா. எப்படி இருக்கு பாட்டிக்குன்னு சொல்லி கேட்க அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? எப்போ பார்த்தாலும் பாட்டியை கஷ்டப்படுத்துறதே தான் உனக்கு வேலையாக இருக்கா? ஏன் இந்த மாதிரி பண்ணுற? நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேன். பாட்டி ஒன்னால தான் சஃபர் ஆகிட்டே இருக்காங்க, நீ தான் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க. நீ எப்போ தான் இதை மாற்றிப்பியோ எனக்கு தெரியலன்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே போய் உட்காந்து அழுகிறா. ஐக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. வெளியே வர அவள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க. என்னாச்சு, பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அமைதியாக நின்றுருக்க. நல்ல வேலை பாட்டிக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிறான். அப்புறம் பென் என்னாச்சு, பென்னுக்கு எப்படி இருக்குது? அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி ஐக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க அம்மா தான் ரொம்ப கவலையாக இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்கிறான். இது எல்லாருக்கும் காரணம் இந்த ஆக்சிடென்ட் பண்ணான்ல அவன் தான். கண்டிப்பாக அவன் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆமாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பிராங்கும் சொல்கிறா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐ கேட்க 2 பேரும் அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு பாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா நம்ம ஐயை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே போகிறா. நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா? இந்த வேலையை விட்டுரு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னோட மோட்டர் பைக்குக்கு நானே பே பண்ணிக்கிறேன். பாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணு. இதுக்கு எல்லா காரணம் நான் அப்படிங்கிறது நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன்னோட லைஃப்பை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். நான் பணம் தரேன், நீ அதை வச்சு படித்து படிப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எனக்கு நீ திருப்பி கொடுத்தா கூட பரவாயில்ல. நல்லபடியாக உன் லைஃப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறேன். இங்கே பாரு, நான் உன்ன மாதிரி எந்த சாய்ஸாகவும் இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஐ சொல்கிறான். நீ ஏன் ஐ இப்படி இருக்க? நீ நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன், முதல்ல சொல்கிறத கேளு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஓம் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அதை அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. பாட்டியோட நினச்சி எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா? ஏன் தான் இப்படி இருக்கியோ, என்ன சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க, நீ பேசாமல் இருங்கிற மாதிரி எனக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்லி அமைதியாக இருக்கா. ஆமாம், என்ன சொன்னாலும் இப்படி தான் பண்ணுவேன். பாட்டி சொல்கிறத நீ கேட்க மாட்டேன். இந்த வேலையை பாரு, இந்த வேலை உனக்கு முக்கியமா? இந்த மாதிரி பாரில் ஹோஸ்ட்டாக இருக்கிறது. வீட்டுக்கு நீ வந்தாலே ஆல்கஹால் ஸ்மெல்லு தான் அடிக்குது. சரி விடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்பணும், நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே ஃபோன் வருது, மேக்கிட்டேருந்து தான் ஃபோன் வருது. இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. யாருன்னு திரும்பி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் திரும்புகிற தான் அந்த காரில் இருக்கா. பட் அதுக்குள்ளே அவளோட ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சு. ஹெல்மெட்டை எடுக்கிறதுக்காக டக்குன்னு அவள் குனிஞ்சு அதை எடுத்துகிட்டு நிமிந்து பார்க்கறதுக்குள்ளே எனக்காக வெயிட் பண்ணியான்னு கேட்க, இல்லை நான் இப்போ தான் வந்தேன், எவ்வளோ நாள் வேணாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல அவளும் காரில் ஏறிட்டா. 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்குள்ளே திரும்பி பார்க்கும்போது பார்க்க முடியல, கார் அங்கேருந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. சேம் டைம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்க. டோன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இந்தா சாப்பிடாம இப்படியே உட்காந்து என்ன பண்ணுவேன் சாப்பிடுன்னு சொல்ல, எனக்கு எதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கா. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிற, சாப்பிடுமே அப்படின்னு டோன் சொல்ல, எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுற, பேசாமல் போ அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்க. உனக்கு என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் உன் மூஞ்சி இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி டோன் தான் திட்டிகிட்டே இருக்கான். நீ என்ன பண்ணாலும் ஐக்கு கால் பண்ணி பேசு, எல்லாம் சரியாயிடும். நான் கால் பண்ண மாட்டேன், அவளே பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க. அது அவளோட மூடை பொறுத்தது. அவளே வந்து பாப்பா என்ன அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, அவனை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, அப்படின்னு நினச்சாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு டோன் சொல்கிறான். நான் எதையும் அக்செப்ட் பண்ண விரும்பலை, இப்போதைக்கு என்கிட்ட எதையும் நீ பேசாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்கே வரா. நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், திடீர்னு ஏன் என்னை விட்டுட்டு போனேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அர்ஜென்ட், அதனால தான் போனேன், இப்போ தான் வந்துட்டேன்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று அப்படியே நினச்சி பார்க்குறா. கோகிட்ட பேசிகிட்டு இருந்தது. இங்கே பாரு, அவளை ஹர்ட் பண்ணணும் நீ என்கிட்ட சொல்லவே கிடையாது, நான் தான் பண்ணேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இதை பற்றி நான் கண்டிப்பாக அவகிட்ட சொல்லியே ஆகணும், சொன்னாதான் இந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு தான் மேவை பார்க்க வந்திருக்கா. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி சொல்ல, நானும் உன்கிட்ட ஒன்று பேசணும்னு சொல்கிறா. சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அங்கே போகிறா. சாப்பிடாமே இருக்கா. இவ என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், சரி நான் பார்த்துக்கிறேன், நீ
போன்னு சொல்ல டோன் அந்த பக்கம் போக அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கா. நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, வா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போய் பார்த்தா அங்கே டேபிளில் இவளுக்கு பிடிச்ச பெசில் ரைஸும் ஆம்லேட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா. உன்னோட ஃபேவரட்டான டிஷ், நம்மளோட ஃபேவரட்டான டிஷ், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, எனக்காக ரெடி பண்ணியா, சாப்பிட்டு பாருன்னு சொல்ல அதையும் சாப்பிட்டு பார்க்குறா. வா, என்னோட ஃபேவரட், எனக்கு பிடிச்ச மாதிரியே நீ ரெடி பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டை மேடம் ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டே ஆகி அப்படியே உட்காந்துருக்கா. எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணியிருக்க, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நான் உனக்கு அன்னைக்கு பண்ணி கொடுத்ததை விட இது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, என்னோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட டிஷ்ஷை நீ காப்பி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், உன்னோட ரெசிபியை நான் காப்பி தான் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் இது எனக்கும் ஃபேவரெட் தான் அப்படின்னு ஐ சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ரெசிபியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோட கையை பிடிச்சிட்டு மே அவளை பார்த்து எமோஷ்னலாக பேசுகிறா. இங்கே பாரு, எப்பயுமே என் கூட நீ இருக்கணும், நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் ஃபுட்டை பற்றி தான் பேச வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, உண்மையாக அது மட்டும் தானா, வேறு எதுவும் என்கிட்ட பேசலையா அப்படிங்கிற மாதிரி மே கேட்குறா. இல்லை, வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை, இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க. மேக்கு புரியுது அவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு. ஆனால் நாளைக்கு எல்லாம் சரியாயிருமே, நீ அதை பற்றி கவலைப்படாத, இதே மாதிரி நீ எப்பயுமே சந்தோஷமாக இருப்ப, அது நாளையிலேருந்து நல்லா நடக்கும், நீ என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இதெல்லாம் கேட்கும்போது மேற்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை நம்புகிறேன், நீ என் கூட இருந்தால் என்னோடய லைஃப் எப்பயுமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மே அவளை பார்த்துட்டே இருக்க. நான் சொல்கிறது நீ கேட்பில, சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஃபுட்டை எடுத்து அழகாக ஊட்டி விடுறான். ஸோ அவள் ஊட்டி விட இவ சாப்பிடனே அப்படியே எமோஷ்னலாக அந்த மூமெண்ட் அங்கே போயிட்டே இருக்குது. நான் ஊட்டி விட்டால் சாப்பாடு உனக்கு பிடிக்கும்லன்னு சொல்ல அப்படியே குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஒரு ஸ்பூனாக எடுத்து விட்ட அதை அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டு மே அவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. அவள் ஏதோ மறைக்கிறா, அவள் மனசில் ஏதோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது மேக்கு புரியுது. இதுக்கப்புறம் நான் செய்கிறத விட நீ செய்கிற சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவள் தலையில் கை வச்சு அவளை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐக்கு ஹாப்பியாக இருக்குது. மியாவ் பசிக்குதுன்னு சொல்ல நிறைய சாப்பிடுன்னு சொல்லி அவளுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்கா. அவள் அழுகிறாங்கிறது மேக்கு புரியுது. எதனால் அழுகிறா, அவளுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. அவள் பார்க்கும்போது இவள் பார்க்காத மாதிரி அப்படியே நடந்துக்கிறா. ஸோ அப்படியே அந்த சாப்பிட்ற மூமெண்ட் கொஞ்சம் எமோஷ்னலாக போயிட்டே இருக்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி மே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா. கண்ணை மூடிட்டே வான்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு வரா. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, கண்ணை திறக்கவே கூடாது, ஓகேவா? நான் கண்ணெல்லாம் திறக்க மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி மெல்ல அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறா. அங்கே ரூமில் பெட்டு மேலே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அப்படியே மே அங்கே உட்காந்துருக்கா. மே எந்த பக்கம் வரணும், நேராக வா அப்படின்னு சொல்ல அப்படியே நேராக வரா. சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன்னு சொல்ல, எனக்கு என்ன தான் சர்ப்ரைஸ் பண்ண போகிற சொல்லேன் அப்படின்னு சொல்ல, அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லியாச்சுல, அதுக்கப்புறம் அதை எப்படி சொல்ல முடியும், வா கண்டிப்பாக உனக்கு தெரியும், கேட்ட உடனே நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்ல, பார்க்கலான்னு சொல்லி அவள் பக்கத்தில் வர, சரி உனக்காக நான் வாங்கியிருக்க ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பாரு கண்ணை அப்படின்னு சொல்ல, கண்ணை திறக்கிறேன்னு சொல்லி மெல்ல கண்ணை ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறா. முன்னாடி ஒரு பாக்ஸ், அதுக்கு பக்கத்தில் மீன் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அந்த பாக்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணோடனே அதில் 2 ஸ்லிப்பர் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்லிப்பர் வந்து மேட் ஃப்ரம் மே அப்படின்னு சொல்லலாம். இவளுக்காக கஸ்டமைஸ் பண்ண அந்த ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது, ஒரு வெல்வெட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டார்ஸு, மூன்ஸு, ப்ளூட்டோ எல்லாமே இருக்குல்ல. ஸோ ப்ளூட்டோவை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான பர்பிள் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருக்கிற ஒரு கிஃப்ட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எனக்கா அப்படின்னு சொல்ல, நமக்குன்னு சொல்ல அதில் 2 பேர்ஸ் இருக்குது, 2மே ஒரே மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது. இதில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே எனக்கு உன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சது சொல்லி உனக்காக கஸ்டமைஸ் பண்ணேன் அப்படின்னு மே சொல்கிறான். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக, எனக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சாஃப்டாக அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அதை டச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ஃபீல் ஆகுதுன்னு மே சொல்ல, உண்மையாகவே அதில் ஸ்டார்ஸ் இருக்குது நீ சொல்கிறபடி, நானும் டச் பண்ணி பார்க்குறேன்னு கண்ணை மூடிட்டு தொட்டு பார்க்க, இதை பார்க்கும்போது நீ ஏன் கூட இருக்க மாதிரி இருக்குன்னு மே சொல்ல, எனக்கும் அப்படித்தான் இருக்குது, இந்த ஸ்டார்ஸ் எப்பயுமே க்ளோஸாகவே இருக்கும், அதே மாதிரி நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்ல, எவ்வளோ லவ்லியாக பேசுகிறல்ல நீ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மேவை பார்த்து சொல்ல அப்படியே ஹாப்பியாக இருக்குது மேக்கு. 2 பேரும் அப்புறம் படுத்துட்டாங்க. படுத்ததுக்கப்புறம் அப்படியே தூங்கலான்னு பார்த்தாலும் தூங்குறதுக்கு மனசு வரல. அவளை பார்த்துட்டே இருக்கா. உனக்கு கால் வலிக்குதா, நான் மசாஜ் பண்ணி விடவா அப்படின்னு சொல்லி மேவை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல அப்புறம் 2 பேரும் ஹேக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹாப்பியாக அவங்க மூமெண்ட் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம மே ஹாப்பியாக இருக்கா, பட் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது. நீ எப்பயுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்,
அது மட்டுமே எனக்கு போதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பார்க்குறா. அவள் ஏதோ ஃபீல் பண்ணுறா, ஆனால் அதை மறைக்கிறா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. நீ என்கிட்ட சொன்னில நாளைக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், ஆனால் நீ என் கூட இருந்தா ஒரு நாளும் அது எனக்கு ஹாப்பியான மூமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐக்கிட்ட சொல்கிறா. அவளை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐக்கு கஷ்டமாக இருக்குது. என்றைக்குமே நீ ஹாப்பியாக தான் இருப்ப, நீ சந்தோஷமாக தான் இருப்ப, அதை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே நீ தான் ஆய், நீ என் கூட இருக்கும்போது நான் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீ என் கூட எப்பயுமே இருப்பீல அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேட்க, அவளும் நான் எப்பயுமே இதே மாதிரி உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் சொல்கிறா. பட் ஆக்சுவலி அவளுக்குள்ளே இருக்கிற கவலை என்ன அப்படிங்கிறது மேற்கு புரியல. அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துக்க இவளை தூங்க வச்சுட்டு அவளை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கா. நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் மேவை பார்த்துட்டு ஐக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. உன்னை விட்டு நான் போக போகிறேங்கிற மாதிரி அவள் பக்கத்தில் க்ளோஸாக வந்து அவள் கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறா. பேக்ரவுண்டில் ஒரு சோகமான ஒரு பாடல், ஒரு ஓஎஸ்டியோட அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அந்த மூமெண்ட். கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்துட்டு அவளை ஒரு செகண்ட் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் மனசில் தோணியிருக்கும் போல். அவளுக்கு மனசே வரல, பேசாமல் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி வேகமாக அவளோட ஸ்லிப்பர் மட்டும் போட்டுட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிட்டா. அந்த ஒரு ஸ்லிப்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்ட அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்குள்ளே மேவை பற்றின நினைப்பு தான். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா அவள் ரூமில். தலையில் கை வச்சுட்டு மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்க. பாட்டி அவளை பார்க்கறக்காக வராங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. பாட்டி அவள் பக்கத்தில் வராங்க. சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். ஏதாவது கதை சொல்ல போகிறீங்களா? பேய் கதை? இல்லை, நான் உன் பாட்டி, உன்கிட்ட பேசணுன்னு வந்தேன். நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டேன். நீ எப்படி இருப்ப, எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. சாரி, நான் உன்கிட்ட சொல்கிறது எல்லாமே தப்பு தான். நான் பற்றி பேச தான் உன்கிட்ட வந்தேன். ஊம்க்கு இப்போ மே ரொம்ப தேவை. ஸோ அதனால் அப்படின்னு சொல்ல, உன் தங்கச்சிக்காக மேவை நீ அவளுக்கு விட்டு தந்துடணும். அவளுக்கு எதுவுமே இப்போ தெரியாது. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளே உன்கிட்ட பேசுவா. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாட்டி சொல்ல, என்னால் இப்போ மேக்கிட்ட போக முடியாது பாட்டி. ஆல்ரெடி நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இந்த உண்மை எப்பயுமே யாருக்குமே தெரியாமல் இருக்கட்டும், அதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்ல, ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே அழுக ஆரம்பிக்கிற ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அதாவது 2023 அந்த கோர்ட்டு சீனுக்கு முன்னாடி நடந்த சீனை காட்டுறாங்க. எக்ஸாமுக்காக போய்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஃபோன் வருது. அதாவது இந்த மாதிரி அவங்க அம்மா, பென்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன், சூசைட் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த லாயரை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்கனால தான் இதெல்லாம் நடந்தது, பென்னோட அம்மா இறந்து போனதுக்கு காரணம் அந்த லாயர் தான் அப்படின்னு சொல்லி லாயரை திட்டினது எல்லாமே அவள் அப்படியே பேசிட்டு, இதுக்கு எல்லா காரணம் நான் தான் பாட்டி, என்னால் தான் எல்லாமே நடந்துருச்சு, எல்லாமே தப்பாக போனது என்னால் தான்னு சொல்லிட்டு கண்டினியூவாக அழுதுகிட்டே இருக்கா. பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. நான் தான் அந்த லாயர்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக அந்த லாயருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். பென்னோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது பாட்டி. இப்படி பண்ணுறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இதில் நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல, இல்லை பாட்டி, நான் தான் பாட்டி தப்பு பண்ணேன், எல்லா தப்பும் என் மேலே தான், நான் மட்டும் சரியாக இருந்தால் எந்த தப்புமே அன்றைக்கி நடந்திருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மேவை ஹர்ட் பண்ண தான் அன்றைக்கி போனான்னு எனக்கு தெரியல. மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அதாவது அவங்களோட கேரேஜ்லேருந்து வண்டியில் ஒரு ராடு எடுத்துகிட்டு வேகமாக போக அவங்க அப்பா பின்னாடியே வராரு. ஏண்டா, முக்கியமான ஒரு வண்டியை இப்போ டெலிவரி கொடுக்கணும், நீ எங்கடா போயிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு அப்பா அங்கே வர, இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று பார்க்குறா. வெயிட் பண்ணடா, கூப்பிடுறேன்ல, போகாதன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு வேகமாக போயிட்டான். அறிவிலியா அவனுக்கு, வெயிட் பண்ணுன்னு சொல்ல, இப்போ எதுக்கு அவனை கூப்பிடுறீங்க, அவன் ஏதோ அர்ஜென்ட்டாக போகிறான், விடுங்கன்னு சொல்ல, என்ன பண்ண போகிற, இங்கே கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, அவனை கூப்பிட்டா அவன் பாட்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஷிஃப்ட்டில் நான் பார்த்து உங்களோட வேலையை நான் ஃபினிஷ் பண்ணி தரேன், விடுங்க, நான் ஒர்க் பண்ணுறேன், அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டாங்க. அப்பா கேரேஜ்லேருந்து போயிட்டாரு, நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். அன்னைக்கு மட்டும் அவனை தடுத்து நிறுத்தியிருந்தா எல்லாமே சரியாக இருந்திருக்கும். பட் நான் தான் பாட்டி பண்ணிட்டேன். மேவோட கண்ணு குருடாகிறதுக்கு காரணம் நான் தான், என்னால் தான் எல்லாமே நடந்தது, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. மே பிளைண்டாக நான் தான்
ரீசன் என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லி அவள் அழுக. பாட்டி அவளை கன்வின்ஸ் பண்ணுறக்காக ஹக் பண்ணிட்டாங்க. எல்லாம் என்னோட தப்பு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அவள் அழுகிறத பார்த்தோன்னே பாட்டிக்கு அப்படி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. நீ எதுவுமே வேணும்னு பண்ணலை, உன் தப்பு எதுவும் இல்லைன்னு பாட்டி எவ்வளோ சொன்னாலும் அதை ஐ கேட்குற மாதிரி இல்லை. ஐ கண்டினியூவாக அழுதுகிட்டே இருக்கா. எல்லாத்தையும் நான் தான் பாட்டி பண்ணேன், நான் மட்டும் அன்றைக்கி சரியாக இருந்தால் எல்லாமே சரியாயிருக்கும்னு சொல்லி மறுபடியும் திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கா. அடுத்து மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம அப்போ தான் லைட்டாக வேக்கப் ஆகிறாங்க. எழுந்த உடனே பக்கத்தில் பார்த்தா அங்கே ஐயை காணும். எங்கே ஐயை காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. எழுந்தோடனே நேராக மேலே இருக்க அந்த லைட்டை தான் பார்க்குறா. இப்போ அவளுக்கு பிளர்ராக தெரியல, கிளியராக தெரியுது அந்த லைட்டு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, நம்பவே முடியல அவளோட கண்ணை. அவனாலே எஞ்சி உட்காந்து பக்கத்தில் பார்க்குறா. பக்கத்தில் ஐ இல்லை. ஐ எங்கே போனான்னு அவளுக்கு தெரியல. டக்குன்னு கீழே பார்த்தா அவளோட அந்த ஸ்லிப்பர், இவளோட பேர் மட்டும் அங்கே இருக்குது, ஐயோட பேர் அங்கே இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருக்குது. பட் ஐயை பார்க்க முடியலேன்னு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அவள் கை கால் எல்லாத்தையுமே பார்க்குறா, எல்லாமே கிளியராக இருக்குது. பட் ஐ மட்டும் இங்கே இல்லையேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் சரி ரூம்லேருந்து வெளியே வரல, ஐ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, அவளை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லிப்பரை போட்டுட்டு வேகமாக மேடம் ரூமை ஓப்பன் பண்ணி வெளியே வராங்க. வெளியே பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே நிற்கிறா. ஐன்னு நினச்சி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்கும்போதே அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவள் பார்வையிலேயே அவள் கண்டுபிடிச்சிட்டா இது ஐ இல்லைன்னு. வேகமாக அப்படியே வந்து அவளை ஹக் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. ஒரு செகண்ட் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எப்படி இங்கே வந்தாங்கிற மாதிரி ஒரு மாதிரி மேக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் அதை வெளியே சொல்லவும் முடியல. இவள் பாட்டுக்கு ஹக் பண்ணிவிட்டு அவளை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு வேற ஃபீல் பண்ணுறா. கீழே பார்த்தா அந்த ஸ்லிப்பர் இல்லைன்னு கண்டிப்பாக இவள் தான் அப்படிங்கிறது இவள் கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண, இதுக்கப்புறம் உங்களோட ஐ பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு, உங்களுக்கு நல்லா பார்வை தெரியும்னு சொல்ல, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு டோன் சொல்கிறான். நீ ஆசைப்பட்டபடி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேஸை கிளியராக பார்க்கலாம் கரெக்டா அப்படின்னு சொல்ல, வெளியே இருக்கிறது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னது வெளியே இருக்கிறது ஐ இல்லை அப்படின்னு சொல்கிறா. டோனுக்கு அதை கேட்டோன்னே ஷாக்காக இருக்குது. என்னடா இவ இப்படி சொல்கிறாளேங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டே இருக்க, ஆமாம் அது ஊபம் தான், ஐயும் கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண. அப்புறம் வெளியே வந்தாச்சு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என் முகத்தை உன்னால் பார்க்க முடியுதான்னு கேட்குறா. இப்போ நான் உன்னை கிளியராக பார்க்குறேன், நீ எனக்கு கிளியராக தெரியுற, எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி மெல்லவே பேச ஆரம்பிக்கிறா. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. நீ என்னெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ சொல்லு, அது எல்லாமே நான் உனக்கு காட்டுறேன். உனக்கு எங்கே போகணும்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உன்னோட ஃபேவரட்டான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, நம்மளோட ஃபேவரட்டான ஃபுட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம், நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே திங்க் பண்ணுறா. ஐயா இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எப்படி மறப்பேன், நேற்று நைட்டு கூட எனக்கு அந்த சாப்பாடு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே இவளுக்கு ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உனக்கு ஆம்லேட்டும் பெசல் ரைஸும் தானே பிடிக்கும், ஆல்ரெடி நேற்று கூட உனக்கு நான் தானே அதை சமைச்சு கொடுத்தேன், மறந்துட்டியா, மறுபடியும் உனக்கு அதை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன்னு சொல்ல, என்னடா இவ இப்படி பேசுகிறாளேங்கிற மாதிரி மேக்கு ஷாக்காக இருக்குது. சேம் டைம் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நேற்று நைட்டு கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் உன்கிட்ட சொல்லணும், மேவை பார்த்துக்கிறக்காக அங்கே போயிருந்தது நான் தான் சொல்லி 2 பேருக்கு இடையில நடந்த எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று விடாமல் சொல்லிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், எங்களுக்குள்ளே நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நான் தான் அவ கூட இருந்தேன், ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளை நான் எங்கெங்கே கூட்டிகிட்டு போனேன், என்னென்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்கிறா. அவளோட அந்த ஃபேவரட் ஃபுட்டு, நேற்று சமைச்சு கொடுத்த சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டா. ஸ்லிப்பர் வாங்கி தந்தது அது எல்லாமே சொல்ல, அப்போ அந்த ஸ்லிப்பர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஸ்லிப்பர் நான் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல, மற்றபடி எல்லா இன்ஃபர்மேஷன் நான் உனக்கு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ போய் அவளை பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் தான் அங்கே இருந்தேங்கிறது நீ அவகிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டா. ஸோ எல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ், என்ன இருந்தாலும் எனக்காக மேவை போய் பத்திரமா நீ பார்த்துக்கிட்டேன், எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் மேவை நீயாவே போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது ஐக்கு. ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த ரிங்கு கீ கார்டு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி அவள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொன்னனால அவள் ஏற்றபடியே இவள் அப்படியே போயிருக்கா. ஸோ இது மேக்கு தெரியல. மேக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கா, அது எப்படி எல்லாத்தையுமே இவ சொல்லுவா, இவ எப்படி எல்லாத்தையும் சொல்கிறா, ஒருவேளை இது ஐயாங்கிற கன்ஃபியூஷன் அவளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது.
அப்புறம் மே கேட்குறா, காலையில் நான் உனக்கு கொடுத்த ஸ்லிப்பர்ஸை நீ ஏன் போடாமல் வந்த, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மே கேட்க, ஓ அந்த ஸ்லிப்பர் உனக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, பிடிக்கலன்னு இல்லை, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எனக்கு அந்த ஸ்லிப்பர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்போ தான் அந்த ஸ்லிப்பர் மிஸ் ஆனதை பற்றி ஐ சொல்லியிருப்பாள். அது அப்படியே அவளுக்கு ஞாபகம் வர, அது நான் அந்த ஸ்லிப்பரை பாட்டிகிட்டே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், சாரி, அதனால தான், இல்லைன்னா நான் அது போட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, ஓ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் மேக் கன்ஃபியூஸாக இருக்குது, இவள் கண்டிப்பாக ஐ இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. மேவோட கையை பிடிச்சி பேசுகிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட் போகலாமா, நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உன்னோட ஃபேவரட் டிஷ்ஷை நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி குக் பண்ணலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. மே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, மே நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. பட் மேக்கு கான்சியஸே இல்லை. ஏன் மே மே அப்படின்னு சொல்ல, நீ ஓகே தானே, நான் ஓகே தான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டா. என்னடா இவ சடனாக அப்படியே போகிறாளே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. உண்மை தெரிஞ்சு போகிறாளாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கா. அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால இந்த வீக் எபிசோட் மட்டும் நம்ம 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த பார்ட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.